சிறுவன் தினமும் வந்து ஒரு மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு ஆடி பாடி விளையாடி விட்டு போவான். அவனை பார்த்தாலே அந்த மரத்திற்கு ஆனந்தம் பொங்கும். திடீரென்று ஒரு நாள் அந்த சிறுவன் வரவில்லை. மரமும் அவனை எதிர்பார்த்து காத்திருந்தது. சில நாள் கழித்து அந்த சிறுவன் மீண்டும் வந்தான். அந்த மரம் சந்தோஷத்துடன் அவனை பார்த்து, ஏன் இவ்வளவு நாள் வரவில்லை, உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டது. அதற்கு அந்த சிறுவன், என் நண்பர்கள் எல்லோரும் அழகழகாய் பொம்மைகள் வைத்திருக்கிறார்கள், ஆனால் என்னிடம் மட்டும் ஒன்றுமே இல்லை என்றான். கவலைப்படாதே, இந்த மரத்தில் உள்ள பழங்களை எடுத்துச் சென்று கடையில் விற்று பொம்மை வாங்கிக்கொள், என்னை பார்க்க அடிக்கடி வந்து கொண்டிரு என்று கூறியது அந்த மரம். அவனும் மகிழ்ச்சியுடன் பழங்களை பறித்து சென்றான். மறுபடியும் அவன் வரவில்லை. மரம் அவனுக்காக ஏங்கியது. பல வருடங்கள் கழித்து ஒரு நாள் வந்தான். அவன் முகத்தில் கவலை தெரிந்தது. இப்போது அவன் வளர்ந்திருந்தான். அவனை பார்த்ததும் மரத்திற்கு ஏக சந்தோஷம். வா, என்னிடம் விளையாடு, இந்த கிளையில் ஏறி அமர்ந்து பாட்டு பாடு என்றது. அதற்கு அவன், இல்லை, இப்பொழுது வயதாகிவிட்டது, எனக்கு மனைவி குழந்தைகள் உள்ளனர், ஆனால் நாங்கள் வசிக்க சொந்தமாக நல்ல வீடு இல்லை, வீடு வாங்க என்னிடம் பணமும் இல்லை என்றான். மரம் உடனே சொன்னது, பரவாயில்லை, உனக்கு கொடுக்க என்னிடம் பணம் காசில்லை, அதற்கு பதில் என்னுடைய கிளைகளை வெட்டி எடுத்துச் செல், அதில் ஒரு வீடு கட்டிக்கொள் என்றது. அவனும் கோடாரியால் கிளைகளை வெட்டத் தொடங்கினான். இப்படி ஒரே அடியாக என்னை பார்க்காமல் இருக்காதே, முடிந்தவரை வருடம் ஒரு முறையாவது வந்து பார்த்து செல் என்றது அந்த மரம். வேண்டிய கிளைகளை வெட்டி எடுத்துக்கொண்டு அவன் வீடு கட்டச் சென்று விட்டான். அதற்கு பின் பல வருடங்கள் வரவில்லை. அவன் வருவான் வருவான் என்று மரமும் நித்தமும் காத்திருந்தது. பல வருடங்கள் கழித்து அந்த மரத்தை பார்க்க வந்தான் அவன். மரம் அவனை பார்த்து ஆனந்த கூத்தாடியது. அவன் எப்போதும் போல சோகமாக இருந்தான். ஏன் இப்படி இருக்கிறாய் என்று மரம் கேட்டது. என் மீன்பிடி படகு உளுத்து விட்டது, படகு இல்லாததால் மீன் பிடிக்க முடியவில்லை, அதனால் வருமானம் இல்லை, நாங்கள் மிகவும் கஷ்டப்படுகிறோம் என்றான். மரம் துடித்து போனது. நான் இருக்கிறேன், என்னுடைய அடிமரத்தை வெட்டி எடுத்துக்கொள், இதை வைத்து நீ பெரிய படகு கட்டிக்கொள் என்றது. அவன் அடிமரத்தை வெட்டும் போது, மறக்காதே, வருடத்திற்கு ஒரு முறை என்றில்லாமல் எப்போதாவது என்னை பார்க்கவா என்றது மரம். ஆனால் அவன் வரவே இல்லை. மரத்திற்கு நம்பிக்கை மெல்ல மெல்ல மறைய ஆரம்பித்தது. அப்போது அவன் வந்தான். தலையெல்லாம் நரைத்து கூன் விழுந்து மிகவும் வயதான தோற்றத்துடன் அவன் இருந்தான். அவனை பார்த்து மரத்திற்கு அழுகையே வந்துவிட்டது. இப்போது உனக்கு கொடுக்க என்னிடம் பழங்கள் இல்லை, கிளைகள் இல்லை, அடிமரமும் இல்லை, உனக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லையே என வருந்தியது மரம். அவன் சொன்னான், நீ பழங்கள் கொடுத்தாலும் அதை கடிக்க எனக்கு பற்கள் இல்லை, வீடு கட்டவும் படகு செய்யவும் என்னிடம் சக்தி இல்லை, எனக்கு இப்போது ஓய்வு மட்டுமே தேவைப்படுகிறது என்றான். அப்படியா, இதோ தரையில் கிடக்கும் என் வேர்களில் படுத்துக்கொள் என்றது மரம். அவனும் அந்த வேர்களில் தலை வைத்து படுத்துக் கொண்டான். இந்த சுகத்துக்காகத்தான் அந்த மரம் பல வருடங்கள் ஏங்கித் தவித்தது. இப்போது அந்த ஏக்கம் நிறைவேறியது. அந்த மரம் ஆனந்த கண்ணீர் விட்டது. இது மரத்தின் கதையல்ல நண்பர்களே, நிஜமான நம் பெற்றோர்களின் கதை. இந்த சிறுவனைப் போல் நாமும் சிறுவயதில் தாய் தந்தையோடு விளையாடுகின்றோம். வளர்ந்து பெரியவரானதும் நமக்கென்று குடும்பம், குழந்தைகள் என்று ஒதுங்கி விடுகிறோம். அதன் பின் ஏதாவது தேவை அல்லது பிரச்சனை என்றால் தான் அவர்களை தேடி போகிறோம். நம்மிடம் இருப்பவையெல்லாம் நம் தாய் தந்தையர் கொடுத்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பாசத்தை அவர்களிடம் அவ்வப்போது வெளிப்படுத்துங்கள். உங்களுடைய நேரத்தை அவர்களுக்காகவும் செலவிடுங்கள். அவர்கள் விரும்புவதும் அதுதான். எங்களுடைய வீடியோ பதிவை உடனுக்குடன் பெற இந்த வீடியோவில் உள்ள பயாஸ்கோப் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.